2024ஆம் ஆண்டுக்கான 12 வயதுக்கு உட்பட்ட இளையோர் நிலைத்தன்மை மேம்பாட்டு திட்டத்தில் 500 தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கெடுத்தனர். அனைத்துலக நிலையில் 45 நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஜாஸ் எனப்படும் ஜூனியர் அவார்ட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் எனும் முற்போக்கான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை உள்ளடக்கிய UK நாட்டின் ஜூனியர் விருது பள்ளி திட்டமாகும் என இதன் செயல்முறை இயக்குநர் ஷீலா நாயர் மாதவன் வெளியிட்ட அறிக்கையில் அவ்வாறு கூறினார். மித்ரா எனும் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் நிதி உதவியுடன் அனைத்துலக இளைஞர் மையம் ஏற்பாட்டில் அதன் துணை இயக்குநர் பத்மசீலன் சுப்பிரமணியம் தலைமையில் இத்திட்டம் 2வது முறையாக நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர், இத்திட்டம் மலேசிய கல்வி அமைச்சு மற்றும் மலேசிய இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஆகிய இரு அமைச்சின் அனுமதியுடனும் ஒத்துழைப்புடனும் நடைபெறுகிறது என ஷீலா குறிப்பிட்டார். மித்ரா நிதி உதவியுடன் இத்திட்டம் முதல் முறையாக நடத்தப்பட்ட பொழுது இதில் 15 தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்து 450 மாணவர்கள் பங்கெடுத்தனர். மாணவர்களுக்கு நல்லதொரு கற்பித்தல் நடவடிக்கையாக அத்திட்டம் அமைந்துள்ளதை தொடர்ந்து 2வது முறையாக 20 தமிழ் பள்ளிகளில் 500 மாணவர்களுக்கு நடத்துவதற்கான ஆதரவை மித்ரா வழங்கவுள்ளது என அவர் குறிப்பிட்டார். B40 பிரிவைச் சேர்ந்த அம்மாணவர்களுக்கு இத்திட்டத்திற்கான பயிற்சி 6 மாதங்களுக்கு நடைபெற்றது என்றும், அதேவேளை அக்குறிப்பிட்ட 20 தமிழ் பள்ளிகளிலிருந்து 40 ஆசிரியர்களுக்கு இத்திட்டத்திற்கான வழிகாட்டிகள் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கான முறையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன என்றும் தெரிவித்தார். இத்திட்டம் மூலமாக தமிழ் பள்ளி மாணவர்கள் பன்னாட்டு கற்றல் கற்பித்தல் திட்டங்களில் பங்கெடுக்கவும் மற்றும் பன்னாட்டு அங்கீகாரம் பெறவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. மேலும் தமிழ் பள்ளி மாணவர்கள் இதன் வழி உலக நடப்புகளை அறிந்து கொள்ளவும், கல்வித்துறையில் மேலும் ஆற்றல் மிக்கவர்களாக தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளவும் சிறந்த வாய்ப்பாகவும் அமைகிறது என ஷீலா நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இத்திட்ட பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் முற்போக்கான கற்றல் கற்பித்தல் பன்னாட்டு விருது வழங்கப்படுவதோடு கல்வி புறப்பாட நடவடிக்கைக்கான மதிப்பெண்களும் வழங்கப்படும் என பத்மசீலன் தெரிவித்தார்.